சங்கீதம் 41 முதல் 4 வசனங்கள் வரை, இல்லாவிட்டால் சரியாய் சொல்ல வேண்டுமானால் 3 வசனங்கள் வரை, 1ஆம் வசனம் முதல் 3வது வசனம் வரை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நாம் ஊழியத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட இடங்களில் இருக்கலாம். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைப்பது நம்மளுடைய தனி தீர்மானமாய் இருந்தாலும், வேதம் நம்மளுக்கு வலியுறுத்துகிற ஒரு பகுதி, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைத்தருள வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தை யார் யார் மீதோ உள்ளது. தூரத்தில் இருக்கிற வேலைக்கு சென்ற கணவன் மீது, இல்லாவிட்டால் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகளை விட்டு, இல்லாவிட்டால் கடந்து போன தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போன உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் மீது, பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது, உங்களோடு பள்ளி பருவங்களிலே பழகின நண்பர்களோடு, கல்லூரி நாட்களிலே உங்களோடு சிநேகமாய் இருந்த தோழர்களோடு தோழிகளோடு, இவர்கள் எல்லார் மேலும் சிந்தனை இருக்கிறது. ஊழியக்காரன் மீது இருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்தவர்கள் மீது சிந்தனை இருக்கிறது. உங்களை பயமூர்த்தினவர்கள் மேலும் ஒரு சிந்தனை எப்பொழுதும் இருக்கிறது. நான் இதை என் வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன்னு சொல்லி சில முக்கியமான காரியங்களை எப்பொழுதும் சிந்தனையில வைத்திருக்கிறோம். இது எல்லாமே இயல்புதான். ஆனால் இதில் நாம் விட்டுவிட்ட, நாம் மறந்து போன, நம்மளுடைய சிந்தனையிலிருந்து மறக்க கூடாத ஒரு காரியம் என்ன? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தை வைக்கிறோமா என்பதை நாம் கவனித்தறிய வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வு இவ்வளவு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை நினைவு கூர்ந்தார். தெய்வம் நம்மளை நினைத்தருளினார். நம்மளுடைய வாழ்க்கை சிறுமையும் எளிமையும் வெறுமையும் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, தோற்றம் அளித்த பொழுது தேவன் நம்மளை நினைத்தருளினார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அதனால்தான் அன்னாள் சொல்லுகிறார், இந்த சிறுமையானவளை, இந்த எளிமையானவளை கர்த்தர் நோக்கி பார்த்தார். நம்மளுடைய வாழ்க்கையை கூட ஒரு காலத்தில் ராகேலை போல, அன்னாளை போல, ஒரு ஒன்றுமில்லாத, பிள்ளைகள் இல்லாத, வளர்ச்சி இல்லாத, ஆவிக்குரிய சத்தியம் இல்லாத, குடும்பத்திலே வளர்ச்சி இல்லாத, தொழிலிலே வியாபாரத்திலே வேலையிலே வளர்ச்சி இல்லாத ஒரு வெறுமை உள்ளவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நினைவு கூர்ந்தார். ராகேலை நினைவு கூர்ந்தபடினால் தேவன் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அன்னாளை நினைவு கூர்ந்தபடினால் தேவன் அவளுக்கும் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆண் பிள்ளை என்றால் ஜெய ஜீவியம். கர்த்தர் என்றைக்கு நம்மளை நினைவு கூர்ந்தாரோ அன்றில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் ஜெயமாய் மாறினது. ஒன்றுமில்லாத இருந்த நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், சிறுமைப்பட்டவர்களாகிய நம் மீது தேவனுடைய சிந்தை திருப்பப்பட்டிருந்தது. நம் மீது தேவனுடைய சிந்தை திருப்பப்பட்டிருக்கிறது போல நாம் ஏன் மற்றவர்களை நினைத்தரக்கூடாது? நாம் ஏன் மற்றவர்கள் சிறுமையை நோக்கி பார்க்க கூடாது? கர்த்தர் என் சிறுமையை நோக்கி பார்த்தார் என்று தேவ பிள்ளைகள் வேதத்திலே எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறதை படித்ததுண்டே. கர்த்தர் மட்டுமல்ல, அன்னாளுக்கு எல்கானாவும் சிறுமையை நோக்கி பார்க்கத்தான் செய்தான். அவளுடைய சிறுமைப்பட்ட நேரத்துல, அவளுடைய கடினமான நேரத்துல அவனும் அவளுக்கு இறங்குகிறவனாய், கோபம் இல்லாமல் பொறுமையாய் பதில் சொல்லுகிறவனாய், ஆறுதல் படுத்துகிறவனாய் இருந்தான். அதனாலதான் எல்கானாவை குறித்து வேறு எந்த இடத்திலையும் நாம் தவறுதலாய் புரிந்து கொள்ள முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாய் இருந்தானே, தேவன் அவனையும் ஆசீர்வதித்தாரே. சாமுவேலின் தகப்பன் எல்கானா என்று சாமுவேலுக்கு தகப்பன் எல்கானா. அப்படியானால் அவனுடைய குடும்பம் சாமுவேலை நினைக்கும் போதெல்லாம் அவன் தகப்பனை நினைக்கிறோம். கடந்து போகட்டும். சிறுமைப்பட்டவன் மேல் நாம் சிந்தை உள்ளவர்களாய் இருப்போமானால் நம்மளுக்கு தேவன் என்ன செய்வார்? இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்ன தெரியுமா? நானே பிரச்சனையில இருக்கிறேன், என்னுடைய தேவையே சந்திக்கப்படல, என்னுடைய காரியமே நிறைவேற்றப்படல, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளே சந்திக்கப்படல, நான் என்ன செய்வேன்? சிறுமைப்பட்டவன நான் எங்க போய் நினைக்கிறது? என்னைய நினைக்கிறதுக்கே ஆள் இல்லை பிரதர். என்னையவே என் பிள்ளைங்க மறந்துடுறாங்க, என் கணவனார் மனைவி மறந்துடுறாங்க. உலகத்துல இருக்கிறவன் நான் நன்மை செஞ்சேன், என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, என்கிட்ட இருந்தவங்க, நான் கொடுத்ததை அனுபவிச்சவங்க என்னையவே மறந்துட்டாங்க. நான் போய் இன்னும் யார நினைக்க சொல்றீங்க? நான் எல்லாரையும் நினைச்சுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு விசுவாசியினுடைய சரியான அறிக்கை அல்ல. இது ஒரு ஊழியனுடைய சரியான அறிக்கை அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். சற்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு புஸ்தகம் போல புரட்டி பாருங்கள். கடந்த நாட்களில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறீர்களா? சிறுமைப்பட்ட ஊழியன் மேலே சிந்தை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறீர்களா? சிறுமைப்பட்ட விசுவாசியின் மீது சிந்தை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறீர்களா? ரோட்டிலும் வீதியிலும் அங்கும் இங்கும் படுத்து கிடக்கிற சிறுமைப்பட்ட ஜனத்தின் மீது சிந்தை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல ஊழியம் செய்த பொழுது ஒரு தாயார் அவங்க வீட்டுல என்ன கிடைத்தாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன கிடைத்தாலும் நல்ல சாப்பாடு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுல கறி எடுத்துருவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. தறி ஓட்டுவாங்க, நூல் சுத்துறது, தறி ஓட்டுறது, நூல் தயாரிக்கிறது, தறி ஓட்டுறது தொழில் தான். ஐயா மட்டும்தான் வேலை செய்வா. அவங்க தாயார் ஒரு இடத்துல கூலி தொழிலாளி, அந்த இடத்துக்கு போகிறவங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையான கறி எடுத்துருவாங்க நாங்க ஊழியம் செய்த நாட்கள்ல. அப்ப நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னை கூப்பிடுவாங்க. நான் ஆரம்ப நாள்ல போகாமே இருந்தேன். ஆனா டிஃபன் பாக்ஸ்ல இங்க வந்துடும், நான் இருக்கிற ரூமுக்கே சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனாங்க, அந்த குடும்பம் முழுவதும். அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஒரு நாள் நான் சபையில உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மா போய் ஐயாட்ட கேட்குறாங்க, காசு கொடுயா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா கறிவான். இவர் சொல்றாரு, இல்ல நாளைக்கு எடுத்துக்குவோம், நீ கொஞ்சம் கம்மி, சும்மாரு ஊழியக்காரர் இருக்கிறான், அவருக்கு வாங்கி தரணும். நான் அதை கேட்ட உடனே நான் போய், நான் நல்லா தான் சாப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு நல்ல விதத்துல கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்காதான் தெரியல. ஆரம்ப நாட்கள் சரியாய் விசாரிப்பதற்கு ஆள் இல்லாத நாட்கள். இதை புரிந்து கொண்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு தாயார் அப்படியாக கவனித்தார்கள். ஊழியக்காரனுக்காகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு, எனக்கு மட்டுமல்ல என்னை போல எத்தனையோ ஊழியர்களை போஷித்து இருக்கிறார்கள். வர்ற எல்லா அவர்களால் இயன்றது கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் கொடுக்க முடியாது வயிறார சாப்பாடு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவர்கள் குடும்பத்தை புரட்டி போட்டு எல்லாரும் மாண்டு போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனை வந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கொடூரமான வியாதி வந்தது. அந்த ஐயாவிற்கு சுகர் முதுகுல பயங்கரமான கட்டி, ஒரு கை முழங்கை அளவிற்கு உள்ள மணிக்கட்டு அளவிற்கு பெரிய ஒரு ஓட்டை. ஆனாலும் கர்த்தர் அந்த வியாதியை மாற்றினார், சுகப்படுத்தினார். ஏன் சொல்லுகிறேன்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். கடந்து போகட்டும். இந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைப்பதினால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, நன்மை என்ன? அதே சங்கீதம் 41 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் எனக்கு இந்த தீங்கிலிருந்து விடுதலை இல்லை என்று புலம்புகிறீர்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள், சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை வையுங்கள். சிறுமைப்பட்டவர் மேல சிந்தை வையுங்க. அன்றைக்கு ராகாப் என்கிற வேசி சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்திருந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்த பொழுது, எரிகோவை சுற்றி பார்க்க போன பொழுது, அவர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சிறுமைப்பட்டவர்கள் தான். மற்ற 5 ஜாதியார்கள் கூடி ஒரு ஜாதியாராகி இஸ்ரவேலை எதிர்க்கிறார்கள். 5 ஜாதியார்கள் முன்பதாக இஸ்ரவேல் ஜாதியார் சிறியவர்கள் தான். ஆனால் ராகாப்
அவர்களை நினைவு கூர்ந்தார். அந்த வேசி அவர்களை நினைவு கூர்ந்த பொழுது கர்த்தர் அவளை எல்லா தீங்கிலிருந்து விடுவித்தார். எல்லா ஆபத்திலிருந்து தேவன் அந்த ராகாப்பை விடுவித்தார். அவளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதபடி. எரிகோவே இடிஞ்சிருச்சுங்க, எரிகோ மதில் நொறுங்கிடுச்சுங்க, எரிகோவை சுட்டரிச்சுட்டான் யோசுவா. ஆனால் கர்த்தர் அந்த வேசியை, அவள் ஒரு வேசிதான், உலகத்தின்படி பாவிதான், ஆனால் கர்த்தர் சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை அவள் வைத்தபடினால் அவள் மட்டுமல்ல, அவள் முழு குடும்பத்தையும் முழு சந்ததியையும் தேவன் தீங்கு நாளிலிருந்து விடுவித்தார். நீங்கள் சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை வைப்பீர்களானால் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா தீங்குக்கும் தீங்கு நாளுக்கும் தேவன் விலக்கி காக்க போகிறார். இரண்டாவது, சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை வைத்தால் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் தருகிறார்? கர்த்தர் அவனை பாதுகாப்பு. தெய்வம் எல்லா இடங்களிலேயும் உங்களை பாதுகாக்கிறவராய் காணப்படுவார். பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளளவும் தேவன் உங்களை பாதுகாப்பார். வாகனத்துல போம்பொழுது, வரும்பொழுது, வேலை செய்யும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். முதலாவது தீங்கு நாளிலிருந்து விடுவிப்பார், இரண்டாவது தெய்வம் பாதுகாப்பார், மூன்றாவது உயிரோடு வைப்பார். என்ன உயிருக்கு ஏதுவான பிரச்சனை வரட்டும், உங்களை கொன்றுவேன் மிரட்டுற ஆட்கள் வரட்டும், நீ இருக்கவே மாட்டேன் சாப விடுற ஆட்கள் வரட்டும், உங்களுக்கு விரோதமா செய்வனையை வைத்து உங்கள் ஜீவனை பறிக்க வேண்டியவர்கள் வரட்டும், இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா விஷத்தையே கையில கொண்டு வந்து மறைச்சு வச்சு கொடுத்தாலும், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. காரணம், கர்த்தர் உங்களை உயிரோடு இருக்க வைப்பார். நான் மரித்து போயிருவேன் நினைக்கிறீங்களா? சிறுமைப்பட்டன் மேல சிந்தை வைங்க. கர்த்தர் உங்களுடைய ஜீவனை அதிகமாய் பெருக பண்ண போகிறார். மூன்றாவது, அவனை உயிரோடு வைப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிருள்ளவராய் இருப்பீர்கள், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே உயிருள்ளவராய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது, தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதே 2வது வசனம், பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். உலகத்துல மனிதர்களை பார்த்து நீ ரொம்ப லக்கி பர்சன் என்று நீங்க சொல்றீங்கல்ல, இதே வார்த்தையை கர்த்தர் உங்களை கொண்டு சொல்ல வைப்பார், உங்களை பார்த்து சொல்ல வைப்பார். எப்பொழுது? சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் இந்த பூமியிலேயே நீங்க தான் வெரி லக்கி பர்சன், நீங்க தான் ரொம்ப பாக்கியவதியா இருப்பீங்க, ரொம்ப பாக்கியவானா இருப்பீங்க. என் சபையில நீ கண்டுகொள்ளல, ஊழியத்துல நீ கண்டுகொள்ள நினைக்கிறீங்களா? நீங்க யாரையும் கண்டுகொள்ள வேண்டாம், யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாம். சிறுமைப்பட்டன் மேல சிந்தை வைங்க. கர்த்தர் உங்கள் சபையிலே உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார், ஊழியத்திலே பாக்கியவானாய் மாற்றுவார். உங்க ஊர்ல நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். பூமியிலேயே கர்த்தர் உங்களை, இந்த பூமியில நீங்கள் இருக்கிற நாளளவும் பாக்கியவான் என்கிற பட்டத்தை தேவன் உங்களுக்கு தருவார். இது 4வது. 5வது, தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதே சங்கீதம் 41:2 சொல்லுகிறது, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. சத்துருக்கள், என் வீட்டாரே சத்துரு, உலகம் சத்துரு, மரணம் என்கிற பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு. மரணத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டாரு, வீட்டார்களாகிய சத்துருகளுக்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. சத்துருவானவனாகிய பிசாசானவனுக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. சிறுமைப்பட்டன் மேல சிந்தை வைத்தா சத்துரு உங்களை எப்படிலாம் பழிவாங்கன்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். யோபுவை கூட சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார், பேதுருவை கூட ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்க நம்மளுக்கு சொல்றாரு, சிறுமைப்பட்டன் மேல நீ சிந்தையா இருப்பீர்களானால் உங்களை எல்லா சத்துருக்களின் இஷ்டத்திற்கு தேவன் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதபடியினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறதை அறிந்து கொள்கிறேன் என்று தாவீது சொல்றான். அப்ப பாருங்க, சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை வைப்போமானால் சத்துருவின் இஷ்டத்திற்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்களுடைய இஷ்டத்திற்கும் தெய்வத்தினுடைய இஷ்டத்திற்கும் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இது 5. 6வது என்ன ஆசீர்வாதம்? படுக்கையில் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். சொந்தக்காரன் தாங்கல, பந்தக்காரன் தாங்கல, நான் உதவி செஞ்ச ஊழியக்காரன் தாங்கல, அக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நான் கொடுத்து உதவின அவங்க தாங்களே, யாரும் தாங்க வேண்டாம். வியாதியில கிடக்கிற உங்களை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்கினார்னா என்ன நடக்கும் தெரியுமா? விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார்.
அப்ப விழும் பொழுது நம்மளை தாங்குகிற தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மளை தாங்கினால் நம்மளை மீண்டும் தூக்கிவிட அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல சிந்த வைத்தீங்கன்னா வியாதியில படுக்கும் பொழுது நல்லா தெரிந்துக்கோங்க, என்னத்தைனாலும் பகிர்ந்து கொள்ளலாம். சந்தோஷத்தை, துக்கத்தை, எதனாலும் பகிர்ந்து கொள்ளலாம். வியாதியை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அதை நம்ம தான் தாங்கணும். எனக்கு வந்த வலி உனக்கு வந்தாதான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வலியை வேறு ஒருவரிடத்திலையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை என்கிட்ட கொடு, நான் தாங்கிக்கிறேன். அந்த வியாதிய நேரத்துல கூட நான் உன்னை தாங்கிக்கிறேன், நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். ஒரு குழந்தைக்கு ஒரு 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 சிறு பிள்ளைக்கு தலைவலி வந்த உடனே அந்த தாயானவள் உடனே எடுத்துட்டு வந்து தன்னுடைய மடியில போட்டு தலையில தைலத்தை தடவி அவளை அரவணைக்கும் பொழுது எவ்வளவு பார்க்கும் பொழுதே நலமா இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த தாயாருக்கு ஒரு பக்கம் பாரமா இருந்தாலும் அவ கீழே கூட அந்த பிள்ளையை படுக்கூட மாட்டாங்க. அப்படியானால் ஒரு மனுஷி எப்படி இருக்குமானால் தெய்வம் எவ்வளவு அழகாய் நம்மளை தாங்குவார். செட்டைகளிலே நம்மளை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது, தேவன் நம்மளை படுக்கையிலே படுத்து கிடக்கிற சூழ்நிலை வந்தாலும், உலக முற்றார் உறவினர் எவர்கள் கைவிட்டாரும் தேவன் நம்மளை தாங்குகிறவராய் காணப்படுவார். 7வது, கடைசி ஆசீர்வாதம், வியாதி படுக்கையை மாற்றி போட்டாருன்னு சொல்லல, முழுவதும் மாற்றி போட்டார். முழுவதையும் மாற்றி போடுவார். தாங்குகிற தேவன் அல்ல. நான் ஆரம்பத்துல சொன்னேன், விழும் பொழுது தேவன் தாங்குகிறார். எதற்காக? மறுபடியும் தூக்கி விடுவதற்காக. வியாதியில தாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரேடியா க்ளோஸ் பண்ண மாட்டாரு. நம்மளை மீண்டும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். வியாதி படுக்கையை முழுவதும் மாற்றி போட்டேன். வியாதி வந்ததுக்கு அறிகுறியே இல்லாதபடி கர்த்தர் செய்ய போகிறார். கண்களை மூடுவோமா? நல்லா ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஜெபத்தில் இருக்கிற யாவரும் கவனமாய் இருங்கள். சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை வைத்திருப்பீர்களானால் உங்கள் அனைவருக்கும் தேவனது 7 விதமான ஆசீர்வாதங்களை தருவார். ஒரே அதிகாரம் தான், 2 வசனம் தான். கர்த்தர் எவ்வளவு மறைபொருளை மறைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. இதுவரைக்கும் இது தெரியாமையா நம்ம இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு கூட கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த காரியத்தை இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்து இந்த சிறுமைப்படல நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஜெபத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே தந்தபடினால சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போகிற 7 விதமான ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம். ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல நாங்கள் சிந்தை வைத்தால்தான் இந்த காரியம் நடக்கும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால சோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக.